நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் பிரபல தொலைக்காட்சியான சிரச டிவிக்கு நேர்காணல் ஒன்று வழங்கியிருந்தார். இதில் ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அரிசி பிரச்சனைக்கு பிரதான காரணமாக இருக்கிறது இந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா கடந்த அரிசி இறக்குமதியின் போது, அதாவது டிசம்பர் மாதம் இலங்கைக்கு 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யணும்னு சொன்னாங்க. ஆகவே அந்த இறக்குமதியை மேற்கொள்ளும் போது எங்ககிட்ட இருந்து தகவல்களின் அடிப்படையில் 70,000 மெட்ரிக் டன் தான் தேவையாக இருந்துச்சு. அதாவது ஒரு நாளைக்கு இலங்கையின் பயன்பாட்டுக்கு 4,000 மெட்ரிக் டன் தேவைப்படுது. எங்ககிட்ட இருந்து தகவல்களின் அடிப்படையில் 18 நாளுக்கான அரிசி தட்டுப்பாடு தான் இருந்துச்சு. அதாவது 72,000 மெட்ரிக் டன். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் 70,000 மெட்ரிக் டன்னை இறக்குமதி செய்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தோம். இருந்தாலும் நாங்கள் 163,000 மெட்ரிக் டன்னை இறக்குமதி செஞ்சோம். அப்படி இருந்தும் இந்த அரிசி தட்டுப்பாடு நிலவுதுன்னா எங்ககிட்ட இந்த தகவல்கள் சரியானவையாக இல்லை அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இந்த தகவலை என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சொல்கிறதுக்காக நான் காலையிலே அவருக்கு கால் பண்ணேன். அப்போ என் நண்பர் எனக்கு சொன்னார், மச்சான் கடந்த கிழமையில் துறைமுகத்தில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ரஷ் ஒன்று இருந்துச்சு தானே, எல்லாம் போலிங்கில் இருந்தாங்க, உனக்கு தெரியும் தானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு தெரியும், ஏன் இப்போ அதுக்கு என்னான்னு. அப்போ என் நண்பர் சொன்னார், மச்சான் 150 கண்டெய்னர்ஸை செக் பண்ணாமல் வெளியே விட்டுருக்காங்க, நாட்டுக்குள்ளே என்னென்ன வந்துச்சோ தெரியலை அப்படின்னு சொன்னார். நண்பர் சொன்ன தகவல்படி பார்த்தா கண்டெய்னர்ஸை யாருக்காக ரிலீஸ் பண்ணாங்க, எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு ரிலீஸ் பண்ணவங்க தான் பதில் சொல்லணும்.